இந்தியாவில் முதல் திருநங்கை நல வாரியம் எந்த ஆண்டு யாரால் அமைக்கப்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டது. 2008 கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. சரியா, 2008 கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் திருநங்கை வாரியம். ஸோ திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. திருநங்கை அது வந்து அதுல இருந்து நேஷனல் டிரான்ஜெண்டர் கமிஷன்ஸ், சரியா, ஸோ நேஷனல் என்டிஜிஸ் கமிஷன் சொல்லுவாங்க. இது 2020 தேசிய திருநங்கைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15. ஸோ இந்த தினம் தான் தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கான விருதும் கொடுக்கப்படுகிறது. அந்த விருதோட மதிப்பு 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய். ஸோ இந்த ஆட்டி 2 பேருக்கு கொடுக்கப்பட்டது. ஒன்று வந்து ரேவதி, இன்னொன்று வந்து பொன்னி. தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்காக ஓய்வூதியம் வழங்கப்படுது. அந்த ஓய்வூதியத்தோட மதிப்பு 1,500 ரூபாய். ஸோ இது எத்தனை வயதிற்கு மேலன்னா 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு. அதே மாதிரி இவர்களுக்கு கடனுதவி வழங்கப்படுது. அந்த கடனுதவி பேரு சிறகுகள். 50,000 ரூபாய் வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுது. உயர்கல்விகளுக்கான இலவசமும் தமிழ்நாட்டில் வழங்கப்படுது. திருநங்கைகளுக்கான உயர்கல்வி இலவசம், சரியா, எல்லாமே உயர்கல்விக்கு முழுவதும் எல்லாமே இலவசம் அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு ரிசர்வேஷன்ல எம்பிசி கோட்டால ரிசர்வேஷன் வழங்கப்படுது. நன்றி.